கேஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஐசிசி T20 வேர்ல்ட் கப்புக்கு இந்தியாவோட ஷெட்யூல் வந்து விட்டுட்டாங்க கைஸ். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் வந்து குரூப் வந்து பிரிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எந்த குரூப்பில் இருக்கோன்னு பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து ஏ குரூப்பில் இருக்கோம். அது இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, இதுக்கப்புறம் யூஎஸ்ஏ இருந்தாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு டீமுக்கு வந்து 4 மேட்ச் நடக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த 4 மேட்ச் யார் யார் கூடனா அயர்லாந்து, பாகிஸ்தான், யூஎஸ்ஏ, கனடா இவங்க கூட நடக்குது. அது எத்தனாம் தேதினா அயர்லாந்து கூட 5ஆம் தேதி நடக்குது. பாகிஸ்தான் கூட 9ஆம் தேதி நடக்குது கைஸ். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். எப்பயுமே இந்தியா பாகிஸ்தான் செம்ம ஹைப்பாக இருக்கும். ஸோ லைக் மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே அந்த மாதிரி ஹைப்பு. ஸோ இந்த மேட்ச்சை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்கும். ஏன்னா 2 டீம் தான் இந்த குரூப்லேயே செம்ம வெயிட்டான டீம். மற்ற எல்லாமே ஒரு ஆவரேஜான டீம் தான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பங்களாதேஷ் கூட நடந்த சீரீஸில் செம்மையாக டாமினேட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ அதில் முக்கியமான பிளேயராக இருந்தது 2-3 பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் மட்டும் நம்ம டாமினேட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஸோ நம்ம அதிகமாக ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ கனடா அந்த டீமை பற்றி பெருசாக தெரியல கைஸ், அதனால் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டீம் பற்றி ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேசுவோம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டாப் ஆர்டர் எப்பயுமே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வருஷம் ஒரு மிடில் ஆர்டரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ்க்காக காத்துட்ருக்கோம் கைஸ். சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவன் துபே இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வருஷம் வேர்ல்ட் கப்பில் வந்து நம்ம வேர்ல்ட் கப் அடிப்போமா இல்லையான்னு தெரிய போகுதுன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா 2 பேரும் நல்ல ஸ்பின் ஹிட்டர்ஸ். ஸோ அதனாலேயே சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் சூரியகுமார் யாதவ் 360 பிளேயர், சிவன் துபேவும் நல்லா கேம் கொண்டு போகிற பிளேயர் தான். ஸோ 2 பேரும் நல்ல பேலன்ஸாக நம்மளுக்கு மிடில் ஆர்டரில் ஆடி கொடுத்தாலே போதும் கைஸ். ஸோ வருஷம் நம்மளுக்கு வந்து மிடில் ஆர்டரில் மட்டும்தான் வீக் லிங்காக இருக்கும் கைஸ். ஸோ மிச்சபடி டாப் ஆர்டர் ஓரளவுக்கு கோலி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருவார். யார் ஃப்ளாப் ஆனாலும் சரி அந்த மேட்ச் வந்து கோலி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. அதனால் அந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வருஷமும் மஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. ஸோ மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் வந்து மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இந்த வருஷம் அதிகமாக நம்ம டோர்னமெண்ட் வந்து கப் அடிக்கக்கூட சான்ஸ் இருக்கும். ஸோ மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் நல்லா இருந்தால் போதும். அவ்வளோதான் கைஸ் என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டிராவிட் மற்றும் ரோஹித் சர்மாவோட இது வந்து கடைசி இது கைஸ். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ராகுல் டிராவிட் வந்து இந்தியாவுக்கு கோச் பண்ணுவாரான்னு டவுட்டு தான். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு ஹெட் கோச் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ராகுல் டிராவிட்டும் ரோஹித்தும் இதுதான் கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் போகும்போது இதே மாதிரி ஒரு கப் அடித்து கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் இந்தியா கப் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எத்தனை வருஷம் ஜோக் ஆகிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக 2016 வந்துட்டு ஒரு செம்மையான ஜோக் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு 3 நோ பால் போட்டு ஒரு பிளேயர் அவுட் ஆகாமல் போன லைன் எம்சிடன்ஸுங்கிற பிளேயர் வந்து அவர் லக்குனால தான் வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ அது மாதிரி இந்த வருஷம் எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி. ஸோ ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்குவாடில். நிறைய பேர் டெபியூ பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ கேட்ச் ட்ராப் இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக இந்த வருஷம் கப் வந்து அடிக்க சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபீல்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியன் டீம் ஓரளவுக்கு பெட்டர் சாய்ஸாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் கேச்சஸ் விடுவாங்க கைஸ் யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பாவம் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை.